ஹலோ கிட்ஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? ஆதித்யான்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் தன்னுடைய அப்பா, அம்மா, பாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். தினைக்குமே அவங்க பாட்டி கூட இவன் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறது உண்டு. சம்டைம்ஸ் பாட்டி வலுக்கட்டாயமா அவனை இழுத்துட்டு போவாங்க. அவனுக்கு சில நாள் ஜாலியா இருக்கும், சில நாள் வெறுப்பா இருக்கும், சில நாள் சலிப்பா இருக்கும். பாட்டி அப்பப்ப இந்த காய் விக்கிறவங்க கிட்ட சண்டை போடுவாங்க, பேரம் பேசுவாங்க, திட்டுவாங்க. "நீ நல்லா ஏமாத்துற, இப்படிலாம் ஏமாத்தக்கூடாதுன்னு" திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவன் சின்ன பையன் தானே, சுத்தமா புரியாது. ஆனா இவங்க அப்பப்ப பேரம் பேசிட்டு இருப்பாங்க, சிரிச்சும் பேசுவாங்க, கோபமாவும் பேசுவாங்க, விளையாட்டாவும் பேசுவாங்க. காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்ச வேட்டி, "நான் இன்னும் 1 காய் எடுத்துக்கிறேன், இன்னும் 2 காய் எடுத்துக்கிறேன்னு" அதையும் எடுத்து பையில தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. ஆதித்யாவுக்கு கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு. ஏன் பாட்டி, அவங்களே பாவம், காய் கடைக்காரரு. கஷ்டப்பட்டு காய்கறிலாம் வித்து தான் அவங்க சம்பாதிச்சாகணும். நீங்க இப்படி பேரம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சம்டைம்ஸ் அவன் கேள்வி கேட்பான். "நீ எல்லாம் சின்ன பையன் கண்ணா, உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ வா, நான் காலம் வரும்போது சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதே பல நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பாட்டிக்கு ஊர்ல இருந்து யாரோ இன்விடேஷன் வச்சிருந்தாங்க, கல்யாணம் சொல்லிட்டு. அதனால 10 நாள் ஊருக்கு போயே ஆகணும்னு பாட்டி கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ஆதி, அவங்க அப்பா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆதி அவங்க அம்மா கூட காய்கறி மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா அவங்க பாட்டி மாதிரி கிடையாது. கடைக்காரங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க. அவங்க கொடுக்கறத அப்படியே வாங்கி போட்டுப்பாங்க. ரொம்ப எதிர்த்து பேச மாட்டாங்க. ரொம்ப இன்னசென்ட். இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஆதித்யா ஹாப்பியா அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவான். ஆனா வீட்டுக்கு வந்து சமைக்கலான்னு ஒவ்வொரு காய்கறியும் எடுக்கும்போது, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காதாம். கெட்டு போனது, ரொம்ப காஞ்சு போனதுன்ட்டு இருக்குமாம். எடை குறைவாவும் இருக்குமாம். சமைச்ச வேண்டியதான் தெரியுமா? பாட்டி வாங்கிட்டு வந்தப்போ கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா எனக்கும் அதே அளவு தானே போட்டாங்க. ஆனா காய்கறி கம்மியா இருக்க மாரி இருக்கேன்னு அவங்க அம்மா புலம்புவாங்களாம். சரி, என்னன்னு தெரியல, கெட்டு போச்சு போல அப்படின்ட்டு விட்டுருவாங்களாம். மறுபடியும் இதே இத தினைக்கும் நடந்துட்டு இருந்துச்சாம். ஆதித்யா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். "என்னம்மா இப்படி பண்றீங்க? பாட்டி வாங்கும்போது நல்லா சண்டை போட்டு வாங்குவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா குடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் சண்டை போடவே தெரியல" அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்வானாம். பாட்டி வாங்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா நீங்க இப்போ வாங்கிட்டு வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து காய்கறி சரியே இல்ல, டேஸ்ட்டாவே இல்ல அப்படிம்பானாம். ஆதியோட அப்பாவும் அதே தான் சொல்வாரு. "காய்கறிலாம் ரொம்ப குறைவா இருக்கு" அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "டேய் ஆதி, நீ தானே அடிக்கடி பாட்டி கூட கடைக்கு போவ. எந்த கடையில ரெகுலரா வாங்குவாங்கன்னு சொல்லு, அங்கேயே வாங்கிக்கலாம்" அப்படிம்பாங்களாம். "அம்மா, அந்த கடைக்கு தாம்மா உன்னை கூட்டிட்டு போனேன். அந்த கடையில தாம்மா வாங்கிக்கிட்டு இருக்க" அப்படின்னானா ஆதி. சரி, இந்த ஒரு 10 நாள் நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். பாட்டி வரட்டும். பாட்டி வந்த வேட்டி அந்த பொறுப்ப பாட்டிக்கிட்டயே ஒப்படைச்சிடலான்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம். அவங்க அப்பாவும் என்ன பண்றதுன்ட்டு விட்டுட்டாராம். ஆனா ஆதிக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாட்டி ரொம்ப சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, கோவிச்சுக்கிறாங்க. காய்கறில கரெக்ட்டா போடுறாங்க. அம்மா யார்கிட்டயும் சண்டை போடுறதே இல்ல. ஆனா ஏன் இப்படி காய்கறி குடுக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சாம். அப்புறம் ஒரு வழியா அங்க கல்யாண விசேஷம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்களாம். இவங்க 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது நல்ல காய்கறியோட சாப்பாடு சாப்பிடலாங்கிற சந்தோஷம். பாட்டி வந்ததும் ஆதி எல்லாத்தையும் சொன்னானாம். "ஓஹோ! எல்லாம் இந்த கடைக்காரன் வேலை தான். அவனை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னாங்களாம். "என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க திட்டி திட்டி வாங்குறீங்க. ஆனா அம்மா அன் திட்டவே இல்ல. அன்பா தானே பேசுறாங்க, வாங்குறாங்க. ஏன் அம்மாக்கு மட்டும் இப்படி வந்து காய்கறி போடுறாங்க?" அப்படின்னு சொன்னாங்க. "உங்க அம்மா அன்பா பேசுறா, பண்றா எல்லாம் வந்து கடையில எல்லாம் செல்லுபடி ஆகாது கண்ணா. என்ன? நாம வந்து கரெக்ட்டா கேட்டு வாங்கணும். இல்லைன்னா அவங்க எல்லாரும் ஏமாத்திடுவாங்க.
10 நாள்ல நல்லா ஏமாந்தீங்களா?" அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். "என்ன பாட்டி சொல்றீங்க? எப்படி பாட்டி அவங்க எங்கள ஏமாத்துனாங்க? உங்க கூட நான் எப்படி போய் கடையில நீங்க வாங்குறத பார்த்தனோ, அதே மாதிரி தான் அம்மா கூடவும் போனேன். அதே மாதிரி தான் அவரும் குடுத்தாரு. அதுல என்ன சீட் பண்ணாரு? எனக்கு சுத்தமா புரியலையே!" அப்படின்னு ஆதிக் சொன்னானாம். "உனக்கு இதுதானே புரியணும். சரி வா நாளைக்கு கடைக்கு வா. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னாங்களாம். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்ட்டு நீ கண்கூட பார்த்தீனா தான் உனக்கு புரியும். அப்போ நான் திட்டுறது, கோவிக்கிறது இதெல்லாம் வந்து சரின்னு உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னாங்களாம் பாட்டி. சரின்னு அடுத்த நாளு பாட்டி கூட அவன் காய்கறி கடைக்கு போனானாம். போயிட்டு அதே காய்கறி கடையில "என்னப்பா, என்ன 10 நாளா என் மருமகள ஏமாத்திட்ட போல" அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. "இல்லம்மா, நான் நல்ல காய்கறி தான் குடுத்தேன், பண்ணேன்" அப்படின்னு காய் கடைக்காரரு நல்லா மழுப்புனாராம். "ஓஹோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க அந்த எடைய காட்டு" அப்படின்னாங்களாம். எடையிலேருந்து பின்னாடி இருந்து ஒரு மேக்னெட் எடுத்து காட்டுனாங்களாம். "இது பாத்தியா? இதான் காந்தம். இந்த காந்தத்த பின்னாடி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டா வெயிட் வந்து அதிகமா காட்டும். அப்போ காய்கறியோட வெயிட்டு கம்மியா தான் நமக்கு கிடைக்கும்" அப்படின்னாங்களா பாட்டி. அப்புறம் அங்க இருக்க கீரைங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஈரமா இருந்துச்சாம். "எல்லாம் பாத்தியா எவ்வளோ ஈரமா இருக்குன்னு? தண்ணி எப்படி சொட்டுது பாத்தியா? இது ஈரம் இருந்துச்சு அப்படின்னாவே, இந்த கீரை எல்லாமே வந்து வெயிட் அதிகமாயிடும். அப்போ எடை போட்டோம் அப்படின்னா, வெயிட் அதிகமா தான் காட்டும். உங்களுக்கு காசும் செலவாயிடும். ஆனா அது வெயிட் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது" அப்படின்னாங்களாம். அப்புறம் இந்த எடை போடும்போது இன்னொன்னு சீட் பண்ணுவாங்கன்னு, அந்த எடை தராச வந்து புடிச்சு, இப்படி வந்து கைய வச்சு ஒரு பக்கமா சாய்ச்சிப்பாங்க. அப்படி சாய்ச்சிக்கிட்டா, காய்கறி வெயிட் அதிகமா இருக்க மாரி உங்களுக்கு காட்டிடும். வேணும்னே 2 காய்கறிய கரெக்ட்டா எடை வரும். ஆனா, அந்த 2 காய்கறிய வெளிய எடுத்து போட்டு, சரியான எடை வர மாரி நம்மகிட்ட ஏமாத்திடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. கரெக்ட்டா எடை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் சீட் பண்ணாம இருப்பாங்க. ஆனா, இன்னொரு வகையில சீட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து பர்சனலா பேசுற மாரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. "என்னம்மா எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? விசேஷம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு?" ஜாலியா நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கவனம் சிதறும்போது, நாம நல்ல காய் எடுத்து வச்சோம் அப்படின்னா, அவங்க அழுகி போன, இல்ல கெட்டுப்போன காய வந்து மாத்தி வச்சுடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏமாத்துவாங்கப்பா. நாம தான் ஜாக்கிரதையா இருந்து கண்ணும் கருத்துமா வாங்குறோம். காசு செலவு பண்றோம்ல, அப்ப காய்கறிய பார்த்து வாங்கி சாப்பிட்டா தானே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால தான் இவங்களெல்லாம் நான் திட்டுறது, கோச்சிக்கிறது அப்படின்னாங்களாம். ஆதிக்கு அப்பதான் புரிஞ்சதாம். எப்படியெல்லாம் வந்து காய்கறி விக்கிறவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி சில வியாபாரிகள் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அரிசி, பருப்பு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்லு போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா எடை அதிகமா காட்டும்னு. இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்ல அதே மாதிரி ஷேப்ல இருக்கிற மிளகுல பார்த்தீங்கன்னா, இது பப்பாளி விதை போட்டு வச்சுடுவாங்க. ஏன்னா 2ம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் ஏமாத்துவாங்க. நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணணும்? காசு முன்ன பின்ன ஆனாலும், நல்ல கடையா பார்த்து வாங்கணும். பேரம் பேசி நல்லா செக் பண்ணி வாங்கணும். வாங்கி நல்லதா சாப்பிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்த நாம பாதுகாக்கணும். அதனால நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம், கோவிச்சுக்கிறோம், திட்டுறோங்கிறதுனால நம்ம கெட்டவங்களாயிட மாட்டோம். நம்ம ஆரோக்கியத்துக்காக நாம செலவு பண்றோம். செலவு பண்றத இன்னொருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்னு பாட்டி சொன்னாங்களாம். ஆதிக்கு அப்பதான் புரிஞ்சுதாம். சரிங்க பாட்டி, இனிமே நானும் கடைக்கு வந்து இதெல்லாம் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணி தான் நான் வந்து காய்கறி வாங்குவேன். அம்மாவுக்கு இது எல்லாமே நான் சொல்லி தருவேன் அப்படின்னு ஆதித்ய சொன்னானாம். இதான் குவிட்ஸ். நீங்களும் கடைக்கு எல்லாமே போவீங்க. அம்மா கூட, அப்பா கூட எல்லாமே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நெறைய பேர் சீட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா, அம்மா நல்லாவே நெறையவே காசு செலவு பண்ணி தான் நமக்கு ஒவ்வொரு பொருளும் பார்த்து, பார்த்து வாங்கி தராங்க, செஞ்சு தராங்க. அத நாம கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்டு ஆரோக்கியத்த வளர்த்துக்கணும். சரியா கிட்ஸ்? தேங்க் யூ.